بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين فإن زللتم من بعد ما جاءتكم البينات فاعلموا أن الله عزيز حكيم هل ينظرون إلا أن يأتيهم الله في ظلل من الغمام والملائكة وقضي الأمر وإلى الله ترجع الأمور سل بني إسرائيل إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தாபியன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹுவிற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும்,
படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றான். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இம்மார்க்கத்தை உலகில் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக படைத்தவனுடைய அருளையும் படைத்தவனுடைய மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை வெற்றியின் பக்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டி கொண்டிருக்கின்றார். எனவே படைத்த அல்லாஹ்விடத்தில் நாம் சொர்க்கத்தை பெற வேண்டும், படைத்த அல்லாஹ்விற்கு விருப்பமான அடியார்களாக நாம் மாற வேண்டும், படைத்தவனுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக மாறுவதற்கான வழிமுறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களுக்கு பல வகையான அருள் கொடைகளை கொடுத்திருக்கிறான், பல வகையான நிஅமத்துக்களை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதன் படைத்தவனுடைய அந்த அருள் கொடைகளை நினைவு கூற வேண்டும், இறைவன் கொடுத்த அந்த அருள் கொடைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக அவன் மனிதர்களுக்கு செய்த அருள் கொடைகளை நினைவூட்டி கொண்டே இருக்கின்றார். ஏனென்றால் மனிதன் இறைவன் மனிதர்களுக்கு செய்த அந்த அருள் கொடைகளை நினைத்து மனிதன் படைத்தவனின் பக்கம் திரும்ப வேண்டும். படைத்தவன் கூறுகின்ற மார்க்க சட்ட திட்டங்களை முழுமையான முறையில் கடைபிடிக்க வேண்டும். இறை பொருத்தத்தையும் மறுமையில் சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்றால் நாம் முழுமையான முறையில் இறைவனுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நாம் பின்பற்றி ஆக வேண்டும். இதன் மூலமாகத்தான் நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு அருள் வழங்க செய்த அருள் வளங்களை அவனுடைய வல்லமைகளை நினைவூட்டி கொண்டிருக்கிறான். ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திர் 35வது சூராவினுடைய 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன்னாஸ் உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபகூன். மனிதர்களே, இறைவன் உங்கள் மீது அருள் புரிந்ததை நீங்கள் நினைவு கூறுங்கள். இறைவன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய நியாமத்தை கொடுத்திருக்கிறான். ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் படைக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இந்த உலகத்தில் ஒவ்வொன்றையும் படைக்கக்கூடிய வல்லமையும் வலிமையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அவன்தான் உங்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுடைய பசியை போக்குகிறான், உங்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுக்கின்றான், உங்களுக்கு ரிஸ்கை கொடுத்து கொண்டிருக்கிறான், உங்களுக்கு உணவை கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனை தவிர உணவு கொடுக்கக்கூடியவனோ படைக்கக்கூடியவனோ இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆகவே நீங்கள் அறிந்து கொண்டு எவ்வாறு நீங்கள் திசை திருப்பப்படுகிறீர்கள். இப்படியெல்லாம் இறைவன் உங்களுக்கு அருள் கொடைகளையும் நியாமத்துகளையும் கொடுத்திருக்க படைத்தவனை விட்டுவிட்டு இணை வைப்பின் பக்கமும் தவறான பாதையின் பக்கமும் படைத்தவனை மறந்தவர்களை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு செய்த அருள் கொடைகளை நினைவூட்டுகின்றான். இறைவன் தான் நம்மை படைத்திருக்கிறான், இறைவன் தான் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான், இறைவன் தான் நம்மை இந்த பூமியிலே வாழ வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இறைவனுக்கு முழுமையான முறையில் நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நினைவூட்டுகின்றான். அதை போன்று அல்லாஹு தஆலா ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 103வது வசனத்திலும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வினுடைய இறைவேதமாக இறை மார்க்கத்தை நீங்கள் பலமாக ஒன்று இணைந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு குறிப்பிடுகிறான். ஏனென்று சொன்னால் வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருள் கொடைகளை நினைத்து பாருங்கள். எப்படிப்பட்ட அருள் கொடை? இது குந்தும் அதான் ஃபஅல்லப பைன குலூபிக்கும்,
வேண்டும். அன்றைக்கு மக்கள் மக்கமா நகரத்தில் இருந்த ஒவ்வொரு அடியார்களும் ஒருவர் மற்றவர்களுக்கு எதிரியாக இருந்தார்கள், ஒருவரை பகைத்து கொண்டிருந்தார்கள். வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஅதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மத்தியிலே ஒரு அன்பை ஊட்டினான், பாசத்தை ஊட்டினான். ஃபநிஅமதி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இறைவனுக்கு அடிபணியக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் மூலமாக நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். பகைவர்களாக இருந்த நீங்கள் எப்படி சகோதரர்களாக மாறினீர்கள்? கலிமத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற ஓரிரை கொள்கையின் கலிமாவின் காரணமாக படைத்த அல்லாஹ்வை அடிபணிவேன், படைத்த அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவேன், படைத்தவனால் அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவேன் என்கின்ற இந்த கலிமத்து தௌஹீதின் மூலமாக நீங்கள் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக ஆகிவிட்டீர்கள். அல்லாஹ் தஆலா அதை தான் நினைவூட்டுகிறான். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதி இஹ்வானா வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தி மினன் நார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தீர்கள்? நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள். பாவத்தை நரகத்தில் விழுந்து விடக்கூடிய அத்துணை பாவ சுமைகளை நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் தான் அதன் மூலமாக, இறை மார்க்கத்தின் மூலமாக, தீனின் மூலமாக நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக ஆனதின் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களை அந்த நரக நெருப்பில் இருந்து காப்பாற்றினான். கதாலிக யுபய்யினுல்லாஹு லக்கும் ஆயாதிஹி லஅல்லக்கும் தஹ்ததூன். நீங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இறை வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்துகிறோம் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக உற்ற நண்பர்களாகவும் நாளை மறுமையில் நரகத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். அப்ப இஸ்லாம் என்கின்ற இந்த இறை மார்க்கம் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், இஸ்லாம் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. வமை யப்தகி கைரல் இஸ்லாம தீனன் ஃபல யுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன். எவர் ஒருவர் இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையான விஷயங்களை புறக்கணித்து விட்டு ஒரு அடியான் வேறொரு வழிமுறையை தேர்வு செய்வான் என்றால் வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன், மறுமையுடைய வாழ்க்கையில் அவர் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தவராக ஆகிவிட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அவ்வளவு தெளிவாக குறிப்பிடுகிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவன் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிற நியமத்துக்கள் எல்லாவற்றையும் விட உயர்வான நியமத்து நமக்கு தீனுல் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான், ஈமானை கொடுத்திருக்கிறான். ஈமான் பணம் கொடுத்து வாங்க முடியாது, மார்க்கெட்ல விற்கிற பொருள் கிடையாது. ஈமான் நம்முடைய உள்ளத்தில் இறைவனுடைய நாட்டப்படிதான் கிடைக்கும். இறை நம்பிக்கை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு நிஅமத். எத்தனையோ நபிமார்கள் தன்னுடைய வாழ்நாளில் குடும்பத்தாரை கொண்டு வந்து இஸ்லாத்தில் நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்காக போராடினார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. ஏனென்றால் நேர்வழி என்பது, இறை நம்பிக்கை என்பது, ஈமானில் உறுதி என்பது இறைவனுடைய நாட்டப்படிதான் கிடைக்குமே தவிர மனிதனுடைய உலகத்தினுடைய பெருமை விரும்புகின்ற மனிதர்களினால் எந்த விதமான உறுதியை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. எனவே தான் அல்லாஹ் தஆலா நமக்கு தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தையும் ஈமானையும் கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த ஈமானிலே நாம் முழுமையாக நுழைந்து விட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட அடியார்களை அழைத்து சொல்லிக் கொடுக்கிறான். ஏனென்றால் ஈமான் கொண்டவர்கள் மத்தியிலே தன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய மக்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அதை அவர்கள் புரிந்து கொண்டு ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு அல்லாஹ் தஆலா ஈமானினுடைய வல்லமையும் வலிமையையும் நினைவூட்டப்பட வேண்டும், அதில் உறுதி இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம ஈமான் கொண்டவர்களை என்று அழைத்து நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக நினைவூட்டுகின்றான்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 208வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபியு குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அழைக்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. ஈமான் கொண்டவர்கள் நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்பிக்கொண்டே கொண்டிருக்கிறோம், இறைவனால் அனுப்பப்பட்ட வேதங்களை நம்பி இருக்கிறோம், மறுமை நாளை நம்பிக்கை கொண்டு இருக்கின்றோம், நாளை மறுமையில் கேள்வி கணக்கு உண்டு என்று நம்பி இருக்கின்றோம். எல்லா காரியங்களும் நன்மையும் தீமையும் அல்லாஹ்வினுடைய விதியின் அடிப்படையில் நம்பிக்கை கொண்டு இருக்கும். அதனால தான் அல்லாஹ் நம்ம கூப்பிடுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. நம்ம ஈமான் கொண்டோம், முஸ்லீம் ஆயிட்டோம், அல்லாஹ்வை நம்புறோம், மறுமை நம்புறோம். ஆனா திரும்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. நீங்க ஈமான் கொண்டு இருந்தாலும் சில விஷயங்களை கடைபிடிக்கிறீங்க, சில விஷயங்களை புறக்கணிக்கிறீங்க, உலகத்தில் மன இச்சையின் அடிப்படையில் சைத்தானுக்கு அடிபணிந்து வாழ்கிறீர்கள். தனக்கு எது லேசாக இருக்குமோ, எதை நம்ம பின்பற்ற முடியுமோ, எது நமக்கு சிரமமாக இருக்கிறதோ என்று நீங்கள் விட்டு விடுகிறீர்கள். எது எளிமையா இருக்கோ அதை கடைபிடிக்கிறீங்க. ஆனா சில விஷயங்களை கடமையாக்கப்பட்டதை உதாசீனப்படுத்துறீங்க. அதனால அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவருடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காக யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் முழுமையான முறையில் நுழைந்துருங்க. முழுமையா நுழைஞ்சாதான் சொர்க்கம் கிடைக்கும். நீங்க உங்களுடைய மனசுக்கு எது நல்லதா தெரியுது, எது பெருமையா இருக்கிறது, எது மக்கள் விரும்புறாங்க, எது மனிதர்கள் விரும்புறாங்க, எது சமூகம் விரும்புகிறது என்ற அடிப்படையில் நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் என்றால் நீங்க முழுமையா நுழைய முடியாது. நீங்க ஈமான் கொண்டு முழுமையான முறையில் உள்ள நுழைந்து ஆக வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான். யாரை கூப்பிட்டு சொல்றான்? ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டு தான் அல்லாஹ் சொல்றான். அன்றைக்கு சஹாபாக்களுடைய காலத்தில் தான் இந்த இறைவசனம் அருள பெற்றது. ஈமான் கொண்ட அடியார்களில் அன்றைக்கு யூதர்கள் ஈமான் கொண்ட பிறகு யூதத்தினுடைய யூத கலாச்சாரத்தினுடைய சில விஷயங்களை அவர்கள் கடைபிடிப்பார்கள், இஸ்லாத்தில் உள்ள சில விஷயங்களை புறக்கணிப்பார்கள். இப்படியாக இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்தில் முழுமையான முறையில் நுழைந்து விடுங்க. வலா தத்தபியு குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் எவ்வளவு அழகா நமக்கு தர்பியத் பண்றான் பாருங்க. உலகத்தில் ஈமான் கொண்ட எல்லாருக்கும் பொருந்தும். இது எனக்கு பொருந்தாது, இது தலைவருக்கு பொருந்தும், அடியானுக்கு பொருந்தாது, இது ஆண்களுக்கு பொருந்தும், இது பெண்களுக்கு பொருந்தாது, இது சிறுவருக்கு, இது பெரியவருக்கு என்று இல்ல. அல்லாஹ் திட்டவட்டமா அழைக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, மார்க்கத்தை நம்பினவர்களே, மறுமையை நம்பினவர்களே, நன்மை தீமை அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஏற்றுக்கொண்டவர்களே, இறுதி தூதர் மீது விசுவாசம் கொண்டவர்களே என்று அல்லாஹ் தஆலா ஈமானிய வலு கொடுத்து கூப்பிட்டு சொல்றான். உங்களுடைய செயல்பாடு இருக்கே சரியா இல்ல. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்க முழுமையான முறையில நுழைங்க, முழுமையான முறையில பின்பற்றுங்க, முழுமையான எல்லா விஷயங்களிலும் கடைபிடிங்க. இதற்கு தஃப்சீர் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தஃப்சீர்ல பதிவு செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஜாஹித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பல சஹாபாக்கள் இந்த ஆயத்திற்கு மிக கல்வி பெற்ற உயர்ந்த அறிஞர்கள் எல்லோருடைய விளக்கமும் என்ன? வ இத்திபாஉ அஹ்காமு ஷராஇ மின் குல்லிஹி, மார்க்க சட்டதிட்டங்களில் அனைத்தையும் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் நமக்கு வலியுறுத்தினார்களோ அதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் எதை தடை விதித்தானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை தடை விதித்தார்களோ அதையெல்லாம் நீங்கள் விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். அதை தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். நீ என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் முழுமையான முறையில் நுழைந்து விடுங்கள். வலா தத்தபி குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க. ஏன்னா ஷைத்தானுடைய வேலை என்னங்கிறத அல்லாஹ்வே சொல்லி கொடுக்கிறான். ஏன் என்று சொன்னால், இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் முபீன், இந்த ஷைத்தான் இருக்கிறானே மனிதனே உலக வாழ்க்கையான காரியத்தை செய்வதற்கு ஆசை ஊட்டுவான். தொழுகையை விட்டுடு, தொழுகைக்கு மேல வியாபாரத்தை பாரு, தொழுகை விட்டு விலகிலே சுற்றிக்கொள் என்று ஷைத்தான் உங்களை தூண்டுவான். எனவே இபாதத்தை விட்டு உங்களுக்கு தடுப்பான். இன்னும் லக்கும் அதுவும் முபீன்,
ஷைத்தான் இருக்கிறானே உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு, நமக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பதற்கு, நாம் அல்லாஹ்விற்கு விரும்பிய அடியார்களாக மாறுவதற்கு அல்லாஹ் அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். உங்கள்கிட்ட கிடைச்சிருக்கிற ஈமானை முழுமைப்படுத்திக் கொள்ளுங்க, அறகுறையா வச்சுக்காதீங்க. சிலதை கடைபிடிப்பேன், சிலதை கடைபிடிக்க மாட்டேன், சிலதுக்கு கட்டுப்படுவேன், சிலதை புறக்கணிப்பேன். இப்படியான நிலைப்பாடு உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. இருக்கணும்னா முழுமையா வாங்க, இதுதான் சொர்க்கம் கிடைக்கும். முழுமையான ஈமான் கிடைத்தாதான், முழுமையாக பின்பற்றினாதான் சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அதான் சொல்றான், உஇத்தலில் முத்தகீன். மறுமை நாளில் சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டு இருக்கிறது? யாருடைய உள்ளத்துல இறையச்சம் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ, நான் ஒன்றை பின்பற்றுவேன், ஒன்றை புறக்கணிப்பேன், எது எனக்கு லேசா இருக்கோ அதை கடைபிடிப்பேன், எது எனக்கு சிரமமா இருக்கோ அதை நான் விட்டுடுவேன், உலக மக்கள் இதை விரும்புறாங்களோ அதை கடைபிடிப்பேன். அல்லாஹ் சொல்வதை விட, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை விட உலக மக்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அதை நான் பின்பற்றுவேன். மற்றதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்தியதை கண்டுகொள்ள மாட்டேன். இப்படி எல்லாம் மனிதர்கள் உலகத்தில் வாழ்வதின் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா அழகா சொல்லி விடுகிறான், ஈமான் கொண்டவர்களே நீங்க என்ன செய்யுங்க, உதுகுலு ஃபி சில்மி காஃபா வலா தத், முழுமையான முறையில் நுழைய, வலா தத்தபி குதுவாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த உலகத்தில் நம்ம குர்ஆன் சொல்லுகின்ற மார்க்க சட்ட திட்டங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்கின்ற மார்க்க சட்ட திட்டங்கள்ல சிலதை நம்ம ஏற்றுக்கொண்டு சிலதை புறக்கணித்தா நிச்சயமா உலகத்தில் என்ன கிடைக்கும்? இழிவு தான் கிடைக்கும். அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், மார்க்கத்தில் சிலதை எடுத்துக்கொள்வேன், எது எனக்கு விருப்பமா இருக்குதோ, எது எனக்கு ஆசையா இருக்குதோ, எது என்னால் நடைமுறைப்படுத்த முடியுமோ அதை நான் செய்வேன். ஆனா அல்லாஹ்வுடைய எளிமையா இருந்தும் எது உலக மக்கள் அதை பெருசா நினைக்கிறான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை விட உலக விஷயத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மனிதன் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகின்ற விஷயத்தில், மார்க்கம் ஷரியத் சொல்லுகின்ற விஷயத்தில் நம்முடைய வாழ்வில் நாம் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை புறக்கணிப்போம் என்றால் உங்களுக்கு இழிவு இருக்கிறது, கேவலம் இருக்கிறது, மறுமையில் வேதனை இருக்கிறதுங்கிறத அதே சூரத்துல் பக்ராவில் 2வது சூராவினுடைய 85வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப துமினூன பிபாதில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபாத் வமா யஃபாலு மின் ذلكم இல்லா ஹிஸியுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ யௌமல் கியாமத்தி யரதுன இலா அஷத்தில் அஸாப் வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி கொடுக்கிறான், அப்ப துமினூன பிபாதில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபாத், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து ஒரு சிலவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், ஒரு சிலவற்றை நீங்கள் என்ன செய்வீங்க, புறக்கணிப்பீர்கள், நிராகரிப்பீர்களா? வமா ஹிஸியுன் இல்லா ஹயாத்தத் துன்யா. இப்படி நீங்க அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயத்தில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை நடைமுறைப்படுத்துவது, சிலதை கண்டுகொள்ளாமலே வாழ்க்கை வாழ்ந்து மடிந்தோம் என்று சொன்னால் இல்லா ஹிஸியுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையில் உங்களுக்கு கேவலம் தான் இருக்கிறது, அசிங்கம் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அது மட்டுமல்ல, இரத்துரை அஷத்தில் அஸாப் யௌமுல் கியாமா, மறுமை நாளில் உங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக மார்க்க சட்ட திட்டங்களை வகுத்து கொடுக்கிறான் என்றால் நாம் அனைத்தின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், இறைவனால் கடமையாக்கப்பட்ட இபாதத்திற்கு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். இணை வைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று இறைவன் நமக்கு போதித்து இருக்கிறான். அல்லாஹ்வை விட்டு மனிதர்களையும் படைப்பினங்களையும் வணங்குவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு சிலரை நிராகரித்தவர்களாக மாறிவிடுகிறோம், இணை வைப்பின் மூலமாக நரகத்தில் தள்ளப்படுவோம். எனவேதான் அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார், நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுங்கள், சில விஷயங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் என்பதை இன்னும் அல்லாஹ் தஆலா ஷைத்தான் என்னென்ன தீமைகளை உங்களை செய்ய வைப்பான், ஏன் அதை நீங்க பின்பற்ற கூடாது என்று சொல்வதையும் அதே சூரத்துல் பக்ராவில் 2வது சூராவினுடைய 168வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபா வலா தத்தபி குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன் இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா வ அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன் வ இதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ் قالوا بل نتبع ما ألفينا عليه آباءنا أولو كان آباؤهم لا يأكلون شيئا
ஷையன் வலா யஹ்ததூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபா, நீங்கள் பூமியில வாழும் பொழுது ஹலாலான முறையில் சாப்பிடுங்க, அல்லாஹ் ஆகுமானத்தை வைத்து சாப்பிடுங்க, ஹராமான முறையில் நீங்க சாப்பிடக்கூடாது. ஈமான் கொண்டிருக்க, அல்லாஹ் ஏற்றிருக்கிற, தொழுகிற, நோன்பு வைக்கிற, ஜகாத்து கொடுக்கிற, நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வட்டியினால் இருக்குமே என்றால், அல்லாஹ் தடை விதித்த விஷயங்களாக இருந்தால், அனாதைகளுடைய சொத்தாக இருந்தால், மக்களை ஏமாற்றி சாப்பிடக்கூடியதாக இருந்தால், இது என்ன செய்ய போது? ஒரு சிலதை ஏத்துக்கிட்டீங்க, ஒரு சிலதை மறுக்கிறீங்க. இதனால என்ன ஏற்படும்? உங்களுக்கு கேவலம் தான் ஏற்படும். அதனால தான் அல்லாஹ் அழைத்து சொல்றான், குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபா. உண்பது என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கு தேவையான ஒன்று. உள்ள அவன் சாப்பிடாமல் வாழ முடியாது. அவன் எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரிதான். அப்ப நீங்க சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு ஹலாலா இருக்கணும், நீதியா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், படைத்தவனுக்கு அஞ்சியதா இருக்கணும், முறையானதா இருக்கணும், யாரையும் ஏமாற்றி விடக்கூடாது, மோசடி செய்து விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு அஞ்சிய வழியில ஹலாலான முறையில உடைத்து சம்பாதித்து நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். குலு மிம்மா ஃபில் ஹல்லி ஹலாலன் தய்யிபா சொல்லிட்டு அடுத்ததா சொல்றாங்க, வலா தத்தபி குத்வாத் ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் என்ன செய்வான்? எது கிடைக்குது சாப்பிட்டுக்கலாம், எப்படி கிடைக்குது சாப்பிட்டுக்கலாம், அது எங்க இருந்தா வந்து நமக்கு தெரிய தேவையில்லை என்று ஷைத்தான் உங்களை ஊசலாட்டத்தில் ஏற்படுத்துவான். எனவே வலா தத்தபி குத்வாத் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஏனென்றால் ஷைத்தானுடைய வேலை என்ன? அதையும் அல்லாஹ் சொல்றான், இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ வல் ஃபஹ்ஷா, ஷைத்தான் உங்களை தீமையை செய்வதற்கு, பாவத்தை செய்வதற்கு தூண்டிக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். ஏன் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம் நான் சொல்றேன்? இன்னமா யஅமுருக்கும் பிஸ்ஸூஇ, உங்களை பாவம் செய்யும்படி செய்வான், மோசடி செய்யும்படி தூண்டுவான், ஏமாற்றும்படி செய்வான், விற்பனை செய்கின்ற பொருளிலே நல்லதை மறைத்து கெட்டதை விற்கும்படியான தூண்டுவான், சில லாபங்களுக்காக பொய் பேசபடி வைப்பான், பொய் சத்தியம் செய்ய பேச வைப்பான், உங்களுடைய உலக ஆதாயத்திற்காக பாவம் செய்யும்படி உங்களை தூண்டிக் கொண்டே இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா ஷைத்தானுடைய செயல்பாடுடைய வீரியம் எவ்வளவு வலிமையா இருக்குங்கிறத உணர்த்தி காட்டுறான் அல்லாஹ் தஆலா. இது ஷைத்தானுடைய வேலை. எனவே ஃபலா தத்தபியு குத்வாத்தி ஷைத்தான், நீங்க ஈமான் கொண்டுட்டீங்கன்னா இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வெறும் தொழுகை நோன்பு மட்டும் போயிட்டு இவைகளை செஞ்சா நீங்க முழுமையா இஸ்லாத்துக்குள் நுழையல, நீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையா ஏற்றுக்கல, சொர்க்கத்தை அடைய முடியாதுங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா அவ்வளவு தெளிவா சொல்ற. இன்னமா யஅமுருக்கும், ஷைத்தானுடைய வேலை என்ன? பிஸ்ஸூஇ, உங்களை பாவம் செய்யும்படி தூண்டிக் கொண்டே இருப்பான். அது மட்டுமல்ல வல் ஃபஹ்ஷா, மானக்கேடான காரியத்தை உங்களை செய்யும்படி அவன் ஏவுவான். அது ஷைத்தானுடைய வேலை. பாவமான காரியம், மானக்கேடான காரியத்தை செய்யும்படி மனிதர்களை தூண்டிக் கொண்டிருப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அலல்லாஹி மா லா தஅலமூன், உங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் உங்களை சொல்லும்படி அவன் ஆக்கி விடுவான். அல்லாஹ் மீது அவதூறுகளை சொல்லுவான். இதெல்லாம் ஷைத்தான் உங்களை ஏமாற்றிடுவான். நீங்க இப்படி எல்லாம் பேச நிலைமை ஏற்பட்டுரும். எனவே வலா தத்தபி குத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னும் அடுத்தால சொல்ல ஷைத்தானே செய்வனா, வைதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ் قالوا بل نتبع ما ألفينا عليه آباءنا أولو كان آباؤهم لا يعقلون شيئا ولا يهتدون. وإذا قيل اتبعوا ما أنزل الله, இந்த மக்களிடத்தில் நீங்க அல்லாஹ் இறக்கி இருக்கிறத பின்பற்றுங்க, அல்லாஹ் சொன்ன சட்டத்தை கீழ்ப்படிங்க, படைத்தவனுக்கு கட்டுப்படுங்க, குர்ஆன் என்ன சொல்லுகிறது கீழ்ப்படிங்க, குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதரால் அனுப்பப்பட்ட தூதருடைய வழியை நீங்க பின்பற்றுங்க என்று இந்த சமுதாய மக்களிடத்தில் நீங்கள் கூறினால் அல்லாஹ் சொல்றான், வைதா கீல லஹும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கிய ஒன்றை, அல்லாஹ் போதித்த ஒன்றை, அல்லாஹ் வழிகாட்டிய ஒன்றை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சட்ட திட்டத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், கடைபிடிங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் காலு, அவர்கள் சொல்வார்கள், இன்னா வஜத்னா ஆபாஅனா, எங்களுக்கு முன்னால் சென்ற மூதாதையர்கள் எதை பின்பற்றினார்களோ, எதை கடைபிடித்தார்களோ, எந்த பாதையிலே சென்றார்களோ அப்படிதான் நாங்க போவோம் என்று அவர்கள் பதில் உரைப்பார்கள். அவர்களுடைய மூதாதையர்கள் நேர்வழி பெறாமல் இருந்தாலும் சரி, அவர்கள் விளங்காமல் இருந்தாலும் சரிமா, அவர்களை பின்பற்றுவார்களா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமா நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். இப்ப ஷைத்தானுடைய வேலை எதையெல்லாம் செய்வானா, உங்களை பாவம் செய்யும்படி தூண்டுவான், மானக்கேடான காரியத்தை செய்ய சொல்லுவான், அல்லாஹ் சொல்லாத விஷயங்களை அல்லாஹ்வின் மீது அவதூறு சொல்ல வைப்பா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள் என்று சொன்ன எங்களுடைய முன்னோர்கள் காலங்காலமா என்ன செஞ்சாங்களோ அதுதான் செய்வோம். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை விட முன்னோர்களுடைய வழிமுறை பெரியது என்று சொல்வார்கள். இதெல்லாம் விட்டு வலா தத்தபிஉ குத்வாதி ஷைத்தான்,
ஷைத்தான் எதெல்லாம் சொல்வாங்கிறத முதற்கொண்டு அல்லாஹ் தெளிவா பட்டியல் போட்டு கொடுக்கிறான். வலா தத்தபி குத்வாதி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் நீங்கள் பின்பற்றாதீர்கள். சொர்க்கம் கிடைக்கணும்னா யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலு ஃபி சில்மி காஃபா, நீங்கள் முழுமையான முறையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நுழைந்து விடுங்கள். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு. யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி பி அமலி துகில் ஜன்னah வ இபாதின் அனின்னார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனக்கு சொர்க்கம் போகணும், நரகத்திலிருந்து காப்பாற்றப்படணும், அப்படிப்பட்ட அமலை சொல்லி கொடுங்க. ஏன் கேட்கிறாங்க? இந்த மார்க்கத்தை முழுமையா கடைபிடிக்கணும், முழுமையா நுழையணும், சொர்க்கத்தை பெறணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரால் வளர்க்கப்பட்ட போதிக்கப்பட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க முழுமையா சொர்க்கத்துக்கு போகணுமா, நீ ஈமானோட இருக்கணுமா, முழுமையான முறையில் மார்க்கத்தில் வாழணுமா, அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பி ஷையா, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் கடைபிடிக்காதீங்க, அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காதீங்க. எடுத்த உடனே என்ன சொல்றாங்க? வணக்கம், இபாதத், உதவி, பிரார்த்தனை, இதெல்லாம் யாருக்கு? அல்லாஹ்விற்கு மட்டும்தான். அப்ப இதை விட்டுட்டு வேற ஒன்று செஞ்சா என்னாச்சு? இஸ்லாத்துல முழுமையா நுழையல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் கொடுக்கிறாங்க, அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது. வத்துகீமுஸ் ஸலாத், இரண்டாவதாக சொன்னார்கள், அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அப்ப வாரத்தில் ஒரு நாள் தொழுதா முஸ்லாத்துக்கு வந்துட்டோமா? முழுமையா நுழையல. அதனால தான் கூப்பிடுறான். யாரெல்லாம் இந்த உலகத்தில் 5 வேளை தொழுகை இல்லையோ அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க, தவிர இஸ்லாத்தில் செய்யல, முழுமையா நுழையல. நினைச்சல 4 வக்து தொழுவாங்க, ஃபஜ்ர் இருக்காது, அவர்கள் ஈமான் கொண்டாலும் ஈமான் கொண்டு இருக்கிறாங்க, முழுமையா நுழையல. அதான் அல்லாஹ் கூப்பிடுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலு ஃபி சில்மி காஃபா, ஈமான் தான்பா உன்கிட்ட இருக்கு, முழுமையா நீ நுழையலப்பா. 4 வேளை தொழுவுற, அப்ப ஒரு வேளை கிடையாது, அப்ப நேரம் கிடைக்கும் போது தொழுவுற, அப்ப நேரம் கிடைச்சா தொழுவுற, மற்ற நேரங்களில் தொழுவையை கடைபிடிக்காம உதாசீனம் பண்ற, இந்த மாதிரி விஷயங்களுடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா அழைச்சி சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகையை முழுமையான முறையில் இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து விடுங்கள். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு நபி தஆலா கேட்கிற, யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமல் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த அமல் எது, விருப்பமான அமல் எது கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? அஸ்ஸலாத்து வலா வக்திஹா, தொழுகை அதற்குரிய நேரத்தில் அறிவிக்கப்பட்ட அந்த நேரத்தில் நீங்கள் தொழுவதுதான் அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல், அல்லாஹ் விரும்புகின்ற அமல், சொர்க்கத்தில் நுழைக்கக்கூடிய அமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. அப்ப அதனால தான் அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உத்குலு ஃபி சில்மி காஃபா, நீங்க இஸ்லாத்தில் முழுமையா நுழைங்க. என்ன நீங்கள் குறைபாடு உள்ளவர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், சொர்க்கத்தை அடையணும்னா முழுமையா நுழைஞ்சா தான் அடைய முடியுங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து சொன்னாங்க, வத்தௌதி ஸகாத், ஸகாத்தை நீங்க முழுமையா கொடுங்க, இதன் மூலமாக நீங்க முழுமையா பெறலாம். அடுத்து சொல்றாங்க, வதஸீலுர் ரஹீம், நீங்கள் உறவினர்களோடு இணைந்து வாழுங்கள், உறவுகளை முறிக்காதீங்க, உறவுகளை அறுத்து விட்டுடாதீங்க, உறவுகளோட இன்பம் கொண்டு நீங்கள் நினைத்து வாழ வேண்டும். இதெல்லாம் உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய விஷயம். அப்ப இஸ்லாத்தில் நம்ம வாழணும்னா முழுமையான முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கூட பல தவறுகள் நடக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? அவர்களை தண்டிக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை ஆசைப்படும் போது கூட அல்லாஹ் தஆலா அவர்களை தண்டித்ததை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை வஃபாத்துடைய நேரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப ஒத்துழைப்பா இருந்தாங்க, இஸ்லாத்தை பரப்புறதுக்கு முக்கியத்துவமா இருந்தாங்க, பாதுகாப்பா இருந்தாங்க. மரண படுக்கையில் கிடக்கும் பொழுது கிட்ட போய் பார்க்கறாங்க. அப்ப சொல்றாங்க, குல் லா இலாஹா இல்லல்லாஹ், தன்னுடைய பெரிய தந்தை சொல்றாங்க, நீங்க கலிமா சொல்லுங்க, உஹாஜில்லக இன்தல்லாஹ், மறுமை நாள்ல உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வேன், கலிமா சொல்லுங்கன்னு ஆசைப்பட்டாங்க. ஏன், எதற்காக ஆசைப்பட்டாங்க? நமக்காக பாதுகாப்பா இருந்தாங்க, உதவி செஞ்சாங்க, நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? இன்னக லா தஹதி மன் அஹபப்த, நபியே நீ நினைத்தவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டிட முடியாது, அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவருக்கு தான் நேர்வழி கொடுப்பான். ஏன்னா அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய நாட்டம் இருந்தது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்ச ஆசைப்பட்டதை கூட அல்லாஹ் தண்டிச்சு அவர்களை வந்து புரிய வைக்கிறான். நீங்க நினைச்ச உடனே ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. அப்ப இஸ்லாம்னா முழுமையான முறை நுழையணும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குஃபார் குறைஷிகள்ல மிகப்பெரிய தலைவர்களா இஸ்லாத்துக்கு வரதா இருந்தாங்க. உட்கார்ந்து ஒரு சபை பேசப்படுது, நாங்க ஈமான் கொண்டோம், உங்களோட வந்துடுறோம், ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா பலகீனமான ஆளு, கண் தெரியாத ஆளு, இவங்களுக்கு எல்லாம் முன்னிடம் கொடுக்குறீங்க, சபையில உட்கார வைக்கிறீங்க, சமத்துவத்தை கொண்டு வரீங்க, சகோதரத்தை உருவாக்குறீங்க, இது இருக்கக்கூடாது என்று மக்காவில் உள்ள குஃபார் குறைஷி தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அப்படி பேசிக் கொண்டிருக்கிற சபையில தான் ஒரு மனிதர் வர, யாரு? அப்துல்லா பின் மக்தூம் என்று சொல்லக்கூடிய கண் தெரியாத நபி தோழர் வர்றாரு. பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பெரிய பெரிய தலைவர்லாம் உட்கார்ந்து பேசும் பொழுது அவருடைய குற்றச்சாட்டை என்ன? ஏழை எளிய மக்கள், வறுமையில உள்ளவர்கள், அவர்களை கண்டுகொள்ளாதவர், பலகீனமானவர்கள், கண் தெரியாது, இவரெல்லாம் நீங்க சபையில உட்கார வச்சுக்கிறீங்களே என்று கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய மனதில் லேசா பட்டுச்சு. எதுக்கு இந்த நேரத்தை பாட்டு வந்துட்டாருன்னு தான் நினைச்சாரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு. உடனே அல்லாஹ் தஆலா எப்படி நபியை பெருமையா பேசினவன் அந்த இடத்துல எந்த வார்த்தையெல்லாம் பேசுறான்? அபஸ வ தவல்லா அன்ஜா
ஜாஉல் அஹ்மா, கண் தெரியாத ஒரு இடத்துல வந்த பொழுது நீங்கள் கடுகடுத்து விட்டீர்கள், புறக்கணித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் எடுத்த எடுப்பிலேயே நபியை பார்த்து என்ன சொல்றான்? அபசவத்தவல்ல அன் ஜாஉல் அஹ்மா வ அம்மா மன் ஜாஅ கைஸா. உங்கள்கிட்ட வந்தார் அப்துல்லா, உங்கள்கிட்ட எப்படி வந்தாரு? வ அம்மா மன் ஜாஅ கைஸா, உங்களை தேடி ஓடோடி வந்தாரு. ஒவ்வொரு யக்ஷா, அல்லாஹ்வுடைய பயத்தை நிறைந்து உங்களை தேடி வந்தாரு. அல்லாஹ்வுடைய பயத்தினால் வந்தவரை புறக்கணித்து விட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பெரு பெரு தலைவருக்காக வேண்டி அவரை விட போறீங்களா என்று அல்லாஹ் தஆலா நபியை கடுமையான வார்த்தையை கொண்டு தண்டித்து சொன்னதை நினைவூட்டுகின்றார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சில விஷயங்கள் நடந்தாலும் அது ஏன் அல்லாஹ் தஆலா தடுத்துக்கிறான்? நீங்கள் முழுமையான முறையில் இறை மார்க்கத்தில் இருக்கணும், முழுமையான முறையில் கடைபிடிக்கணும், ஒன்று ரெண்டு நடந்தா கூட விடக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டார் இறை மார்க்கத்திற்கு வந்து விடுவார்கள். உம்மு மக்தும் அவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான் அபசவத்தவல்லா, நபியை பார்த்து சொல்றான் நீங்க வந்து கடுகடுத்து விட்டீர், புறக்கணித்து விட்டீர். ஆனா அவருக்கு கண்ணு தெரியாது, என்ன அவருக்கு தெரியாது, இருந்தாலும் உலகத்துக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தி விட்டான். எனவே இஸ்லாம் என்பது, இறை மார்க்கம் என்பது முழுமையான முறையில் பின்பற்றப்பட வேண்டும், முழுமையான முறையில் கடைபிடிக்க வேண்டும். இந்த நினைவு அல்லாஹ் தஆலா எல்லா ஈமான் கொண்டவர்களுக்கும் நினைவூட்டுவதற்காக இந்த வசனம் சொல்லப்படுது. யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபீ சில்மி காஃபா. ஒவ்வொரு அடியாருக்கும் இதை படிப்பனையா எடுத்துக்கலாம். ஈமான் நம்மள்ட்ட என்ன குறை இருக்கு, எதை நம்ம விட்டுட்டு நிற்கிறோம், தொழுவுறோமா தொழுவலையா, எந்த வக்து தொழுவுறோம், எதை தொழுவாம இருக்கிறோம் அல்ல என்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்முடைய ஈமான்ல இஸ்லாத்துல முழுமையா நுழையணும்னா அல்லாஹ் அழைத்து சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபீ சில்மி காஃபா. முழுமையான முறையில் நுழைய, அப்பதான் நீங்க வெற்றி பெற முடியும். முழுமையா நுழைஞ்சவங்களுக்கு தான் சொர்க்கம் அப்படிங்கிறது அல்லாஹ் அறிவிக்கிறான். எனவே முழுமையான முறையில் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி நுரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணிதக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் நாளை மறுமை நாம் சொர்க்கத்தில் பிரவேசிப்பதற்கு, நாம் சிறந்த அடியார்களாக மாறுவதற்கு, நம்மை நரக நெருப்பு தீண்டக்கூடாது என்பதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் படிப்படியாக விளங்குகின்ற வகையில் நமக்கு அனைத்து விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வளவோ ஈமான் கொண்ட பிறகு எளிமையான அமல்கள் நமக்கு அறிவுறுத்தப்பட்ட பின்னரும் நாம் பின்பற்றவில்லை என்றால் நிச்சயமாக நாம் சொர்க்கத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் பிரவேசிப்பதற்கு எவ்வளவு எளிமையான விஷயத்தை சொன்னார்கள் தெரியுமா? ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஐயில் இஸ்லாமி கைர், இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்த காரியம் எது என்று கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தில் சிறந்த காரியம் துத்இமுத் தஆம், பசித்தவருக்கு உணவளியுங்கள், ஏழைக்கு உணவளியுங்கள் என்றார்கள். அடுத்து சொன்னார்கள் வதக்ரஉ ஸலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டு எவ்வளவு காலமாக வாழ்கிறோம், நம்முடைய ஸலாத்தினுடைய நிலைப்பாடு என்ன யோசித்து பாருங்கள். பரிஜமானவருக்கு சலாம் சொல்லுகிறோம், நம்ம கம்பெனியை சார்ந்தவங்களா சலாம் சொல்லுகிறோம், நம்ம சகோதரா சலாம் சொல்லுகிறோம், நம்மளை விட உயர்ந்தவரா சலாம் சொல்லுகிறோம். அப்படி சலாத்தை பிரித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சலாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னாங்க? இஸ்லாத்தில் சிறந்த காரியம் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் புரியாதவருக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இப்ப ஈமான் கொண்டு முழுமையான நுழைஞ்சிட்டோமா? ஒரு சலாம் சொல்ற விஷயம் தானே, எவ்வளவு எளிமையான ஒரு விஷயம். பார்க்கிறவங்களுக்கு சலாம் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இதா லக்கிய அஹதுக்கும் அஹு, உன்னுடைய சகோதரரை நீ சந்தித்தா ஃபல்யுஸல்லிம் அலைஹி, அவர் மீது சலாம் சொல்லு என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. அன்பிற்குரியவர்களே, இப்படி எல்லாம் எளிமையாக சொல்லப்பட்ட விஷயம் ஈமானுக்கு பிறகு இதையெல்லாம் நாம் கடைபிடிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் யாரை பார்த்தால் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று. நம்முடைய நிலைப்பாடு என்ன? உயர்ந்தவரை பார்க்கிறோம், நம்மளோட நெருக்கமானவரை பார்க்கிறோம், நமக்கு தெரிந்தவரை பார்க்கிறோம், நம்மளை விட உயர்வரை பார்க்கிறோம், கீழே உள்ளவரை பார்ப்பது கிடையாது. இந்த சலாத்தினுடைய முரண்பாடுகள் அடியோடு தகர்த்தெறியப்பட வேண்டும். இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த சலாத்தில் முழுமையாக நுழையுங்கள். அல்லாஹ் தஆலா இதைத்தான் நமக்கு நினைவூட்டிக் கொள்கின்றான். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் லா ததுகுலுல் ஜன்னah ஹத்தா துமினு வலா துமினு ஹத்தா தஹாபு வலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமு அஃஷுஸ் ஸலாம பைனக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் லா ததுகுலுல் ஜன்னah, நீங்கள் சொர்க்கத்திற்கே நுழைய முடியாது எதுவரை ஹத்தா
முஃமினும், ஈமான் கொள்ளாதவரே, ஈமானோட இருந்தா தான், முஃமினா இருந்தா தான், இறை நம்பிக்கையோட இருந்தா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அன்று சொல்றாங்க, அந்த மூமினாக நீங்க ஆவதற்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா? இதா தஹாபப்து, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொள்ளுங்கள். இந்த நேசம் தான் உண்மையான மூமினுடைய அடையாளமாக இருக்கும். அந்த நேசம் எப்படி ஏற்படும் தெரியுமா? அப்சு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இதனால் மஹப்பத் ஏற்படும், இதனால் மூமின் ஆவீர்கள், இதனால் சொர்க்கத்துக்கு போவீர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால தான் அல்லாஹ் சொல்றார், அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையா நுழைங்க. ஈமானி சலாத்தினுடைய எளிமையான விஷயம், வாழ்க்கையில் கண்டபடி சொல்லிக்கொண்டே இருங்கள். சலாத்தை பார்ப்பவர்கள் சலாத்தை பரப்புங்கள், நீங்கள் அல்லாஹ் முஹப்பத்தாவீர்கள், சொர்க்கத்தை பெறுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் மார்க்கமாக வலியுறுத்தினார்களோ அவைகளை கடைபிடிக்காமல் சொர்க்கத்தை அடைய முடியாது. நபி சொன்னதை மட்டும் செய்வதின் மூலமாக மட்டுமே நான் சுவர்க்கத்தில் பிரவேசிக்க முடியும் என்ற அடிப்படையான விஷயத்தை குர்ஆனும் ஹதீஸும் ஆழமாக அழுத்தமாக மூமின்களுடைய உள்ளத்தில் பதிகின்ற வரையில் எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கிறது. நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அன்பான அழகான வழிகாட்டல் அல்லாஹ்வுடைய வேதம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள். அவர்கள் சொன்ன சின்ன அமல்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்டால் அது நிச்சயம் பயன் தரும். அவர்கள் சொல்லாத ஒன்று எப்படிப்பட்ட கூட்டங்கள் சேர்ந்து செய்தாலும் நரகத்தில் தூக்கி எறியப்படும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கை என்பதை மூத்த அறிஞர்களுடைய அறிவிப்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ்வும் தூதரும் எதை வழிகாட்டினார்களோ அதை முழுமையான முறையில் நுழைந்து அமல் செய்யக்கூடிய நல்பாக்கிய உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாக்கிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அஸீம் யذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமிஹி யஸீதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.